வாங்க. ஒரு ரூபாய் காயின் இருந்தா போடலாம். ஆமா. இல்ல நிறைய இருக்கு 5 ரூபாய் காயின் போடலாம். நான் நோட் ஆகினா எங்க கொடுக்கலாம்? தட்டுல போடலாம். தட்டுல. அம்மா அது அந்த சகப்பு துணி போட்டு பாருங்க. அதான் தட்டை தூக்குங்க. அத அம்மா தட்டை தூக்குங்க. எல்லாத்தையும் போயிட்டு எல்லாத்தையும் சென்ற காயின் இருந்தா தட்டுல போட்டு கட்டை தொட்டு கல்ல ஊத்திக்கணும். காயின்ஸ் மட்டும் ஐயா அந்த தட்டை கையில எடுத்துக்கணும். தட்டுக்கிறாங்க சில்லற காசு ஆயிரத்துல சட்டை பையில எடுத்து போடலாம். தப்பே கிடையாது. பாலக்கு பண்ணலாம். மோகன் சார் ஐயனுக்கு சொல்லலாம். வெளியில எங்கேயும் கூப்பிடாதுங்க. உங்களுக்கு லெஃப்ட்டுக்கு 2 பேர் கூப்பிடுங்க. முதல்ல இந்த ஏரியா டிராபிக்ல 2 சேர் எடுக்கணும். ஹெவி டிராபிக் கவுண்டர்ல போறங்க. காசு போட்டா மோகன் சார் காசு போட்டீங்களா? மோகன் சார் கையில உள்ள காசு கொடுங்க. மோகன் சார் காசு போட்டீங்களா? கேமரா ஓட பாருங்க. அண்ணா பலகாரம் எடுக்கலாம். கீழே உள்ள பலகாரம் தூக்குமா. கீழே உள்ள பலகாரம் தூக்குமா. அடுத்தது எல்லாத்தையும் உள்ள போடுறது. அனைவரும் உள்ளே வரவும். குருமாவரி காலம் சொல்லக்கூடிய காலம். முருகப்பெருமான் கையேந்தி வாங்குற. இனி வெளி வேலைக்கு வாசல் உட்கார்ந்து சுவாமியுடைய உபாபிஷேக காலம் நடந்து கொண்டிருக்கிறது. முக்கியமான நேரம் 10:45 1 மணி 2.5 மணி நேரம் பரபரப்பான நேரங்கள். எல்லாரும் காசு போட்டாச்சா? அந்த வேலை முடிஞ்சா அப்படியே எல்லாமே இதெல்லாமே ஓரமா வரும். இந்த ஏரியால ஐயர் வர போலாம். மாமி எல்லாம் முடிஞ்சா? காசு நீங்க போட்டீங்களா? கரெக்டா கேட்ட மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். முக்கால் எடுத்து ஐயா கட்ட பிடிங்க. மாமிங்க வாங்க. மாமி மாமி சம்பந்தப்பட்டவங்க எனக்கு தெரியாது. பையன் பையன் சின்ன பையன் இந்த தேனை உங்க கையால ரொம்ப நண்பர்கள் எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவங்க நிற்க வேண்டிய யாரு? இவர் யாரு? பெரிய பையன் அண்ணா மெது அண்ணா சுவாமி மகனே இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸுக்கு ஐயர் போகலாம். மாமி நீங்க ஒத்துறீங்களா? அண்ணா இவர் ஒத்துனீங்களா? அப்புறம் மாட்டு பொண்ணுலாம் மாட்டு பொண்ணோட அம்மா கரெக்டா? யாருமா? கவிதா. ரொம்ப சந்தோஷம். ஊத்துறதுனால என்னங்க? சாமி தான் நல்லா ஊத்துறீங்க. மேல ஊத்தலாம். பேர் மேல ஊத்தலாம். பேர் மேல ஊத்துங்க. ஐயா இந்தாங்க இதை பிடிங்க. ஓம் கம் இதை என்கிட்ட கொடுங்க. குண்டத்தை பாருங்க. அப்படியே கம் கணாதிபாய நமஹ உள்ள ஊத்துங்க. அப்படியே உள்ள ஊத்தணும். ஊத்துங்க. ஊத்திட்டு குப்பரை போடணும். அப்படியே குப்பரைக்க அடுத்த தேன் எடுத்துக்கணும். அடுத்த தேன் மாமியிட்ட கொடுக்கணும். இந்த தேனை மாமி எடுக்கணும். தட்டை பிடிக்கணும். தேன் மாமி தேனை ஊத்திட்டு அந்த தேங்காயை உள்ளே போட வேண்டும். தேங்காய் உள்ளே மூட்டையை கட்டுங்க. சொல்லுங்க. மூட்டையை கட்டுங்க. 4 பக்கம் பிடிச்சி மூட்டையை கட்டுங்க.